தினமணி நேயர்களுக்கு வணக்கம். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் 2026 பொறுத்தளவில் ஒரு பரபரப்பான பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலில் 4 முனை போட்டி என்பதில் சிலருக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம். ஆனால் 4 பேர் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்து இருக்க வாய்ப்பில்லை. எனவே அந்த 4 பேரில் பிரச்சார யுக்திகள், அவர்கள் செல்கின்ற அந்த பிரச்சார உறுதிமொழிகள் மக்களிடம் எந்த அளவிற்கு எடுபட்டு கொண்டிருக்கிறது, அவருடைய பாணி மக்கள் மனதில் எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கு என்பதை குறித்த பதிவாக இந்த வீடியோ அமைகிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்த ஏப்ரல் 23ஆம் தேதி இன்னும் 10 நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில தலைவர்களுடைய பிரச்சாரங்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு அலசக்கூடிய ஒரு பதிவு தான் இந்த பதிவு. நாம் துவக்கத்தில் சொன்ன மாதிரி 4 முதலமைச்சர் வேட்பாளர்கள். திமுக அணியை பொறுத்தளவு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், அதிமுக அணியில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நாம் தமிழர் கட்சி திரு சீமான் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவில் விஜய் அவர்கள். 4 பேர் முதலமைச்சர் வேட்பாளர்கள். நான் முதல்ல சொன்ன மாதிரி அது 4 முனை போட்டியா அல்லது 2 முனை போட்டியா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரிசல்ட் வரும்போது தெரியும். இவருடைய பாணிகள் இந்த முறை 2026 தேர்தல் பொறுத்தளவில் எப்படி இருக்குது? முதல்ல திரு ஸ்டாலின் அவருடைய பிரச்சாரத்தை எடுத்து அப்படி பார்த்தோம் சொன்னோம்னா, இந்த தேர்தலை பொறுத்தளவில் அவருடைய பிரச்சாரத்தை அவர் திருவாரூர்ல இருந்து தொடங்குறார். தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்தளவில் அவருடைய பிறந்த மண்ணாக இருக்கக்கூடிய திருவாரூர் தொடங்கி அப்படி திருச்சி, கரூர், ஈரோடு, அதே போன்று திருநெல்வேலி, நாகர்கோவில், சங்கரன்கோவில், கடலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த பிரச்சார பயணம் அப்படிங்கிறது பொதுக்கூட்டமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் காலை நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வாக்கிங் நடைப்பயிற்சி பெரும்பும் மக்களை சந்திக்கிறது. பெரும்பாலும் அந்த பொதுக்கூட்டம் அந்த குறிப்பிட்ட ஒரு ரீஜனுக்குள்ளே இருந்துட்டு அதற்குள் உட்பட்ட அந்த வேட்பாளர்களை ஒரே மேடையில் வரவழைத்து அவர்களுக்கு வாக்கு சேகரிப்பது, அந்த அடிப்படையில் திரு ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சாரம் இருக்குது. அதே போல் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ரோட் ஷோவும் இருக்குது. மக்களை சந்திக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு 3ஆக பிரித்து அவங்க பிரச்சாரங்களை மேற்கொள்கிறார். பிரச்சாரத்தில் வைக்கக்கூடிய கருத்து அல்லது முக்கியமாக அவர் சொல்லக்கூடிய மக்களுக்கு கடத்தக்கூடிய ஒரு செய்தியா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக இந்த தேர்தல் தமிழ்நாடுக்கும் டெல்லி அணிக்கும் நடக்கக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறத அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டே இருக்கிறார். தமிழ்நாடா டெல்லியா என்ற ஜனநாயக போர்ல தமிழ்நாடு அணிதான் வெல்லணும். இது திமுக அதிமுகவுக்கு இடையிலான ஒரு போட்டி இல்லைங்க. திமுக அணிக்கும் அதிமுக அணிக்குமான போட்டி இல்லை. தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலத்திற்கும் டெல்லிக்கு நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் அப்படிங்கிறத ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய முயற்சிகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிரணியா இருக்கக்கூடிய, அதற்கு அடுத்த நிலையில தான் எதிரணியா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை வீக்கெண்ட் பண்ணதற்கான சில கருத்துக்களை அவர் முன்வைக்கிறார். அதுல மிக முக்கியமாக அவர் தொடர் தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். 10 தோல்வி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரியான அந்த சொல்லாடல்களை அவர் பயன்படுத்துறாரு. இன்னொன்று, திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த பேச்சுக்கள், அவருடைய ரொம்ப தரம் தாழ்ந்து பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் போக்கஸ் பண்றாரு. அதுக்கு காரணம் அது ரீசெண்டா தான் அவர் அந்த விஷயத்தை கையில் எடுத்துக்கிறார். ஏன்னா அவர் பேசுகின்ற பொழுது, அவர் சில கருத்துக்களை முன்வைக்கின்ற பொழுது, எடப்பாடி வைக்கின்ற பொழுது அதற்கு பதில் சொல்லக்கூடிய விஷயமாக அதையும் தனக்கு ஒரு பாசிட்டிவாக தங்கள் அணிக்கு ஒரு பாசிட்டிவா மாற்றக்கூடிய ஒரு முயற்சி. ஆனால் மிக முக்கியமாக அவர் தொடர் தோல்விகளில் இருக்கக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டே இருக்கிறார். அப்புறம் முதல் பாயிண்ட் சொன்ன பார்த்தீங்கன்னா, டெல்லி அணி, டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு அப்படிங்கிறது மூலமா இவர்கள் டெல்லிக்கு அடிமையான இருக்கக்கூடியவர்கள், தொடர்ந்து அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் அதிமுக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய நலத்திட்டங்கள், இப்போ திராவிட மாடல் அப்படிங்கிற ஒரு அந்த சொல்ல பயன்படுத்தி அது ஒரு 2.0 நாங்கள் 2வது முறையாக வாய்ப்பு வருகின்ற பொழுது தமிழ்நாடு எந்த அளவிற்கு வளர்ச்சி பெறும், இப்போது இருக்கக்கூடிய அந்த ஸ்கீம்ஸ் என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் இருக்குதோ அவற்றையெல்லாம் சொல்லி இன்னும் அடுத்த 5 ஆண்டுகள் வருகின்ற பொழுது அது இன்னும் டெவலப் ஆகும் அப்படிங்கிற அந்த வளர்ச்சி சார்ந்த நலத்திட்டம் சார்ந்த விஷயங்களை அடுத்த பாயிண்டா முன்வைக்கிறாரு. அடுத்து மிக இறுதியாக சொன்னாலும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த கூட்டணி நாங்கள் பலமாக இருக்கின்றோம், தொடர்ந்து நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம், ஒரு வெற்றி கூட்டணியா இருக்கிறது அப்படிங்கிறத தங்களுடைய கூட்டணி கட்சி சார்ந்த கூட்டணிக்குடைய அந்த கொள்கைகள்லாம் எப்படி ஒத்து போகிறது, நாங்கள் எப்படி கட்டுக்கோப்பா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த அவர் ஒரு இறுதியான ஒரு விஷயமாக அந்த கட்சியினுடைய கொள்கைகள், திராவிட கொள்கைகள், இதையெல்லாம் சொல்லி அந்த என்ன சொல்றது ஐடியாலஜி விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அந்த விஷயங்களை ரொம்ப பின்னாடி அதை சொல்ல வர. இதுதான் திரு ஸ்டாலினுடைய, நம்முடைய பார்வையில் திரு ஸ்டாலினுடைய பாணியாக இருக்கிறது.
ஸோ இது எந்த அளவிற்கு எடுபடும், மக்கள்கிட்ட அது எப்படி வாக்குகளா மாறும் அப்படிங்கிறது நான் முன்பே சொன்னது போல மே மாதம் 4ஆம் தேதி நமக்கு தெரிந்துடும். அதற்கு அடுத்தபடியா திரு எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த பிரச்சார யுக்தி அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அவர் இன்னும் தேர்தலுக்கு முன்பே என்று சொல்வது தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்பே அவர் வந்து ஒரு பகுதியாக சென்று பிரச்சாரத்தை தொடங்கிட்டாருன்னு சொல்லலாம். அதற்கு பிறகு பார்த்தா முறைப்படியான அந்த தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அங்கிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆரைத்த ஒரு பிரச்சாரத்தோடு அவருடைய பாணி அப்படிங்கிறது வந்து நேரடியாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் போய் அந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளரை வந்து மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்தி நேரடியாக வாக்கு சேகரிக்கக்கூடிய அந்த ஒரு பாணியாக திரு எடப்பாடி பழனிசாமியுடைய பாணி இந்த தேர்தலில் அமைஞ்சிருக்கு. அவரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மயிலாப்பூர்ல தொடங்கி இப்போ வந்து கோவில்பட்டி, கடையநல்லூர், தர்மபுரி அந்த ரீஜன், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் அப்படின்னு சொல்லி மயிலாடுதுறை வரைக்கும் தொடர்ந்து அவர் ஒவ்வொரு பகுதிகளாக சென்று தங்களுடைய அணிக்கு, அதிமுக அணிக்கு அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான அந்த ஆதரவு தளத்தை வந்து விரிவுபடுத்தி கொண்டே இருக்கிறார். இப்ப இவர் என்ன விஷயத்தை வந்து முன்வைக்கிறார், எடப்பாடி பழனிசாமி முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று, இவர்கள் அடிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றதுனால தாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை அப்படிங்கிற விஷயத்த அவர் தன்னுடைய பேச்சின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். இதற்கு முன்பு பாஜகவோடு திமுக கூட்டணி வைக்கவில்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி, ஏன் முரண்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது காங்கிரஸ், திமுக அளவிற்கு காங்கிரஸ் எதிர்த்தவர்கள் இருந்தா அவர்களோடு நீங்க இப்போ இணக்கமாக இருப்பது எதனால, இது போன்ற கேள்விகள் எழுப்பி தாங்கள் யாருக்கும் அடிமையான ஒரு கட்சி இல்லை என்பதை அவர் விளக்கிறார். ரெண்டாவது, திரு உதயநிதி, திரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற விஷயமாக சில கருத்துக்கள், அதாவது திரு உதயநிதி குறித்து சில கருத்துக்களை முன்வைக்கிறார். அதை இவர் சொல்ல, நீங்க என்ன மொழியில பேசுறீங்களோ அதன் மூலமா தான் நானும் பேசுவேன். உதயநிதி அவர்களே, நீங்க ஒவ்வொரு பேச்சுக்கும் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்கும் சரியான கருத்தா இருந்தா நாங்கள் ஆமோதிப்போம். அரசியல் நீதியாக நீங்கள் பேசினால் அதுக்கு தகுந்த பதில் கொடுக்கப்படும். தவறுதலாக தனி நபர் விமர்சனம் செய்தால் உங்களை போல் 10 மடங்கு எங்களால் பேச முடியும். பதிலுக்கு பதில் நான் பேசாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற திரு உதயநிதி முரட்டு அடிமை இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது நான் அவரை குறித்து நான் பேச வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்றாரு. இன்னும் தனிப்பட்ட விமர்சனங்களாகவும் அது மாறி இருக்கு. அதையும் நம்ம இந்த பிரச்சாரங்களை பார்க்கணும். மிக எப்போதும் இல்லாத அளவுல சில விமர்சனங்களை திரு எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் முன்வைப்பதை சமீப காலமாக இந்த ஒரு வார 10 நாட்கள்ல வந்து அந்த விமர்சனங்களை அவர் முன் வச்சுட்டே இருக்கிறாரு. அதுவும் மக்கள் மத்தியில் அதை தொடர்ந்து ரொம்ப வெளிப்படையாக பேசுறாரு. அதே போன்று எப்போதும் சொல்லக்கூடிய அந்த குடும்ப வாரிசு அரசியல் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் வந்து தொடர்ந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டே இருக்கிறார். அதிமுகல நிலைப்பாடு எப்படி இருக்குது, அதிமுகல எப்படி ஒரு சாதாரண நிலையிலிருந்து ஒருத்தர் மேல வர முடியும், முதலமைச்சர் அளவுக்கு வர முடியும், அதுக்கு தானே ஒரு எடுத்துக்காட்டு இந்த விஷயங்கள்லாம் சொல்லி அங்கு இருப்பது ஒரு குடும்ப அரசியல், அந்த விஷயத்த தொடர்ந்து ஒவ்வொரு கூட்டங்களிலும் ரொம்ப மறக்காம குறிப்பிட்டு கொண்டே இருக்கிறார். இன்னொன்று, அவர் பேசிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒன்றாக பார்க்கப்பட்ட இன்னொரு விஷயம் வந்து வீட்டு சிறையில் திரு கருணாநிதி வைக்கப்பட்டார் என்ற ஒரு தகவலையும் தகவல் சொல்ல முடியாது, அவருடைய விமர்சனத்தை வந்து மக்கள் மத்தியில் அவர் வந்து கொண்டு போய் வைக்கிறார். இது ஒரு பெரிய அளவு விவாதத்துக்குரிய ஒன்றாக மாறியது. நிறைவாக அவர் சொல்லுவது வந்து இந்த ஆட்சியினுடைய, திமுக ஆட்சியினுடைய ஊழல் குறித்து அவர் நீண்ட காலம் அவங்க பேசிட்டே இருக்கிறாங்க. தொடக்கத்திலிருந்தே திமுக ஆட்சி அமைந்தது தொட்டே அவர்கள் இந்த ஆட்சி எப்படி ஒரு ஊழல் மிகுந்த ஒரு அரசாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதுக்கு சில உதாரணங்களை சொல்லி என்னென்ன விஷயங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, என்னென்ன முறைகேடுகள் செஞ்சிருக்கிறாங்க, இதெல்லாம் நாங்கள் வந்த பிறகு விசாரிப்போம் அப்படிங்கிற சொல்ல அந்த ஊழல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் கடைசியா. எனவே அவரை பொறுத்தளவுல இந்த கூட்டணி, அதாவது அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது வந்து ஒரு இயல்பான கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு தோற்றம் இருக்கனால அப்படி இல்லை, திமுகவும் பாஜக கூட்டணியில் இருந்தவர்கள் தான், அதனால நாங்களும் இப்போ இந்த சூழ்நிலையில இங்க பாஜகவோடு கூட்டணி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் முன்வைக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக தான் நான் முன்பு சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம், அதாவது ஊழல் இந்த விஷயம், அப்புறம் குடும்ப வாரிசு, இது போன்ற விஷயங்கள் எல்லாம். ஸோ திரு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த அளவுல இந்த ஆட்சி, இந்த 5 ஆண்டு கால ஆட்சி என்பது வந்து ஒரு சிறப்பான ஆட்சியாக இல்லை. ஆனால் தாங்கள் வந்து அந்த கொரோனா காலகட்டத்தில் கூட ரொம்ப சிறப்பாகணும், அதுவும் ஒரு சர்ச்சையாக மாறிச்சு. கொரோனா குறித்து திரு ஸ்டாலினுடைய உடல்நிலை குறித்தெல்லாம் பேசணும் சர்ச்சையாக மாறிச்சு. எனவே நாங்கள் அதை சிறப்பாக கொண்டு போனோம், இவங்க கொண்டு போகலை என்ற விஷயத்தையும் சொல்லி அவருடைய பாணி அப்படிங்கிறது நேரடியாக ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் சென்று கருத்துக்களை மக்கள் மத்தியில் முன்வைக்கக்கூடிய ஒரு பிரச்சார உத்தியாக இருக்குது. அதுவும் எந்த அளவு மக்கள் வரவேற்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். 10 நாள் தான் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். திரு சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானுடைய
சீமானை பொறுத்தளவு நமக்கு தெரியும், தேர்தல் அறிவிப்பிற்கு முன்பாகவே கூட ஒரு முடிவு செய்து சரிபாதியாக ஆண் வேட்பாளர்கள், பெண் வேட்பாளர்கள், அப்போ ஒரே மேடையில் அந்த வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் இதெல்லாம் நடந்து அவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே திருநெல்வேலி, தூத்துக்குடி, கோவில்பட்டி, இப்போ ராஜபாளையம், திண்டுக்கல், இந்த மாதிரியான அவர் 2 விதமான பரப்புரை, ஒன்று வாகனங்கள் சென்று அந்த வாகன பரப்புரையும் பண்றாரு, பொதுக்கூட்டங்கள், இந்த 2 விதமான விஷயங்களையும் திரு சீமான் வந்து சீமானுடைய அந்த பேச்சுங்கிறது வந்து எப்போதுமே வந்து ஒரு உணர்ச்சி மிகுந்ததாக, ஒரு மாதிரியாக, ஒரு என்ன சொல்றது, அந்த பகுதியில் உள்ள பிரச்சனை அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு, தமிழர், இந்த விஷயங்களை, இந்த ஐடியாலஜியை தொட்டமான பேச்சுக்களாக தான் இருக்கும். இந்த தேர்தலிலும் அது அந்த மாதிரியான பேச்சுக்கள் தான் இருக்கு. ரொம்ப முக்கியமா அவருடைய பேச்சுக்கள் நம்ம பிரித்து பார்க்கின்ற பொழுதும், ஒன்று, அவர் இலவசங்களுக்கு தான் எதிரானவன் என்பதை ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஏன் இலவசத்துக்கு எதிரானவர் என்பதை அவர் திருப்பி சொல்ல வேண்டாம். அவர் எந்த அறிவிப்பையும் செய்யல. இவர்கள் என்று சொல்வது அதிமுக ஆகட்டும், திமுக அணி ஆகட்டும், அவர்கள் சில இலவச திட்டங்களை அல்லது இலவச பொருட்கள் வழங்குவதை வந்து அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அப்ப அது எந்த அளவிலிருந்து மாறுபட்டிருக்கிறது, ஏன் கூடாது அப்படிங்கிறத வந்து மக்கள் மனதில் பதிய வைப்பதற்கான முயற்சியை எடுக்கிறார். ரூபாய் கொடுக்கவில்லை, இலவச அறிவிப்புகள் இல்லை, ஆனால் உயர்ந்த கருத்தை பூமியில் விதைத்து மண்ணை விதைத்து மக்கள் நலன் சார்ந்த அரசியலை முன்னிறுத்தி வென்றார்கள். 2வது என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோன்னா, தனித்து நிறுத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து பேசுறாரு. தான் தனித்து நிற்கிறோம், இவர்கள் எல்லாம் வந்து சேர்ந்து கூட்டணி என்ற பெயர்ல வந்து எந்த விதமான விஷயமும், ஒரு கொள்கை எதுவுமே இல்லாம பேருக்கு கொள்கை கூட்டணி சொல்றாங்களே தவிர அது எதுவுமே கிடையாது. கூட்டணி கொள்ளையடிப்பதற்காக இவரெல்லாம் கூட்டணி வச்சிருக்காங்க. ரொம்ப ஓப்பனா அவரை அடிச்சு பேசுறாரு. எனவே தான் தனித்து நிற்கிறோம், வேற யாருக்காவது இப்படி தனித்து நிற்கக்கூடிய தைரியம் இருக்கிறதா? இது நீங்க அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா விவாதத்துக்குரியது. ஆனால் அவர் சொல்லக்கூடிய ஒன்று, அவர்களெல்லாம் கூட்டணியில் நின்று போரிடுகிறார்கள் அல்லது போராடுகிறார்கள் அல்லது களம் காண்கிறார்கள், தான் தனித்து நின்று களம் காண்கிற, எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. 10-15 வருஷமா நான் வந்து கத்திக்கிட்டே இருக்கிறேன், இன்னும் சில வார்த்தைகள்லாம் சொல்றாரு, அது கூட நமக்கு வேணாம், ஆனா வந்து தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறேன், எனக்கு வாய்ப்பை கொடுங்க அப்படிங்கிறது வந்து நேரடியாக வந்து மக்களிடம் அவர் கேட்கிறாரு. இது ஒன்று. அடுத்து சொன்னப்போ நம்ம முதல்ல சொன்னோம்ல, அந்த கொள்கை சார்ந்த விஷயங்கள், அவர்கள் கட்சியினுடைய கொள்கை சார்ந்த விஷயங்களையும் தொடர்ந்து முன்வைக்க அவர் தவறுவதில்லை தன்னுடைய கூட்டத்தில் அல்லது அந்த சந்திப்புகளில். அதனுடைய ஒரு பார்வையாகத்தான் நாங்கள் வந்து அடுத்த தேர்தலை சந்திக்கக்கூடியவர்கள் அல்ல, நாங்கள் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள். தேர்தலை வச்சே எங்களுடைய மைண்ட் செட்டு கிடையாது, அடுத்த தலைமுறையை நோக்கி நாங்கள் அதை சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதனால அதுதான் எங்களுடைய தலைமைக்கு அழகு என்று பார்க்கிறோம்னு அவர் வந்து ரொம்ப உணர்ச்சி மிகுந்த உரைகளை மக்கள் முன்னால நிகழ்த்திட்டு இருக்காரு. இது வந்து சீமானுடைய ஒரு பாணியாக இருக்கிறது. அவருடைய வரவேற்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். நிறைவாக 4வது பார்க்கின்ற போது முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள். விஜய் அவருடைய வேட்பாளர் அறிமுகம் அல்லது அந்த கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்போதுமே கொஞ்சம் ஒரு குழப்பமாகவே இருக்குது. ஒரு இடத்துல அனுமதி கிடைக்கலங்கிற செய்தி, அடுத்த அனுமதி கிடைக்குது, அவர்கள் அந்த கூட்டத்துக்கு போகலை அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. ஏன்னா இவங்க சில விஷயங்களை ரத்து பண்றாங்க, காவல்துறையிலிருந்து சில அனுமதி கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் கூட அவர் அப்படி பார்த்தீங்கன்னா மார்ச் 29ஆம் தேதி அந்த வேட்பாளர் அறிமுகம் கூட்டத்தை வந்து எல்லாரையும் ஒரே மேடையில் எடுத்து அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை நடத்தல இருந்து அவரும் பார்த்தீங்கன்னா இந்த ரோட் ஷோ பண்ணுறது, அதே போல் மக்கள் சந்தித்து அவருடைய அந்த கேரவான்ல இருந்து ஏறி நின்று பேசுகிறது, இந்த மாதிரியான முறையில் தான் அவருடைய பிரச்சார பயணம் அப்படிங்கிறது அமைஞ்சிக்கிட்டு இருக்குது. சென்னை பெரம்பூர், அப்புறம் குளத்தூர் தொகுதி, திருச்சி கிழக்கு, புதுச்சேரியில் தேர்தல் அந்த நெருங்கின்ற சமயத்தை 9ஆம் தேதிக்கு முன் பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் பரப்புரை மேற்கொண்டார். அதே போல் திருநெல்வேலி, தூத்துக்குடி, காரைக்குடி இந்த பகுதிகள் எல்லாம் அவர் வந்து, கன்னியாகுமரி இந்த பகுதிகள் எல்லாம் அவர் வந்து பிரச்சாரம் செய்து நிறைவு செய்திருக்கிறார். நான் முன்பு சொன்னபோல அவர் இந்த ரத்து செய்தது மிகப்பெரிய ஒரு விவாதமாக மாறியது. இந்த பிரச்சனைக்கு இடையில தான் அவருக்கு இந்த ஜனநாயகனுடைய அந்த முழு படமும் லீக்கான ஒரு விவகாரமும் மாறிச்சு. அது பெரிய அளவு விவாதத்துக்குரிய ஒன்றாக இருந்தது. அவர் என்ன பிரச்சார யுக்தியை வைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தன்னுடைய பேச்சின் போதும் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிற விஷயத்த எது சொல்றாரோ சொல்லலையோ, டிவிகே வெர்சஸ் டிஎம்கே இதுதான் இந்த களம் அப்படிங்கிறத வந்து, இன்னும் சொல்லப்போனால் அவர் கலந்து கொண்ட பல முந்தைய மக்கள் சந்திப்பாகட்டும் அல்லது மாநாடாகட்டும், அதிலிருந்து அவர் இப்போது பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் அதை மறக்காம இந்த இரு அணிகளுக்கும் இடையில தான் போட்டி, மற்றவர்கள் யாருமே இல்லை களத்துல அப்படிங்கிற அளவுல தான் அந்த விஷயத்தை தொடர்ந்து முன்வைக்கிறாரு. இந்த 4 முனை போட்டி, 40 முனை போட்டி, எத்தனை முனை போட்டி, எத்தனை உருட்டினாலும் இங்க 2 முனை போட்டி தான்.
ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. அதற்கு அடுத்தபடியாக இப்போது இருக்கக்கூடிய இந்த ரீசன்ட் நான் கூட்டங்கள் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ திருநெல்வேலி ஆகட்டும் அல்லது இங்கே திருச்சி கிழக்கு ஆகட்டும் அல்லது பெரம்பூர் பகுதி ஆகட்டும், அங்கே சொல்லும்போது ரொம்ப நேரடியாக நான் உங்களுடைய விஜய் எனக்கு கொடுங்க, எனக்கு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு இறங்கி வந்து வழக்கமாக அப்படிதான் நம்ம தங்களுடைய மக்களுடைய வாக்கு தங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் வந்து இது ஆர்டர் பண்ணியோ கோவப்பட்டோ வெறுப்பேற்றியோ அந்த வாக்குகளை வந்து பெற முடியாது. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் உங்களுக்கு என்னென்ன செய்யுது, என்னை நம்பி வாங்க அப்படின்னு அவங்ககிட்ட வந்து ஒரு வேண்டுகோளாக தான் விடுக்க முடியுமே தவிர அதை ஒரு பாணியை பிடிச்சிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க என்று ஒரு இறங்கி வந்து ஒரு வாக்கு கேட்கக்கூடிய ஒரு இதையும் நம்ம வந்து திரு விஜயனுடைய அந்த பிரச்சாரத்தில் நம்ம பார்க்க முடியும். மூன்றாவதாக அவர்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கிறது, பெரிய அளவில் யாருமே கூட்டணியில் இல்லை, இவர்கள் வெல்ல முடியுமா, இவர்களுக்கு வாக்களிப்பது வந்து ஒரு வீண் நம்ம சொல்றது பெரிய வார்த்தையா இருக்கலாம். வீண் என்று சொல்வது வந்து இவங்களை எதுக்குங்க போட்டு வேஸ்டா போட்டு அவங்க ஜெயிக்க மாட்டாங்க, வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க யாரை ஜெயிப்பு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறதுனால அவர் என்னப்பா அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறத வலியுறுத்தும் வகையில உறுதியான வெற்றியை பெற முடியும் சொல்லி தொண்டர்கள்ட்ட ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு விஷயங்களை தொடர்ந்து பண்ணி கொண்டே இருக்கிறார். அதற்கு உதவும் விதமாக திருநெல்வேலியில் பேசுகின்ற பொழுது உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து நம்ம பக்கம் இருக்கிறாங்க, தாவேக்க பக்கம் இருக்கிறாங்கிற ஒரு கருத்தை அவர் வந்து முன்வைக்கிறார். எனவே காங்கிரஸ் இருக்கக்கூடிய அந்த பாரம்பரிய வாக்காளர்கள் அல்லது காங்கிரஸுக்கு இருப்பதாக கருதப்படக்கூடிய சிறுபான்மை சமூக வாக்குகள், இந்த வாக்குகள் தன்னை நோக்கி வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வையில இந்த கருத்தை முன்வைக்கிறார். வேறு கட்சிகள்ல இருந்தாலும் கூட அந்த வாக்குகள் தாவேக்கவை நோக்கி, டிவிகே நோக்கி, விஜய் நோக்கி வரணும் அப்படிங்கிற ஒரு பார்வையை முன் வச்சு அவருடைய இந்த பிரச்சார பாணி இருக்குது. இதுதான் நம்ம வந்து ரொம்ப வேகமா பார்த்தோம். யார் யார் என்ன மாதிரியான பிரச்சார இந்த யுக்திகளை அவங்க பயன்படுத்துறாங்க, என்ன மாதிரியான பிரச்சாரங்களை மேற்கொள்றாங்க அப்படிங்கிறது. இந்த 4 பேருடைய அந்த பாணியில் நம்ம எல்லாருமே வேட்பாளர்களை பொறுத்து அந்த இடத்துடைய சில சூழலை பொறுத்தெல்லாம் வந்து வெற்றி வாய்ப்புகள் மாறும் என்றாலும் கூட யார் அந்த அணியை வந்து தலைமை ஏற்று நடத்துறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வெற்றி வாய்ப்பு வந்து ரொம்ப முக்கியமாக. யார் இந்த ஸ்டாலினுடைய தலைமை எப்படி இருக்குது, திரு எடப்பாடியுடைய தலைமை எப்படி இருக்குது, திரு சீமானுடைய தலைமை எப்படி இருக்குது, திரு விஜயுடைய தலைமை எப்படி இருக்குது, அந்த தலைவர்கள் எப்படி இந்த அணியை அல்லது தங்களுடைய கட்சியை அந்த இயக்கத்தை கொண்டு போறாங்க இந்த தேர்தல் காலத்துல அப்படிங்கிறத வந்து மக்கள் மிக உன்னிப்பாக கவனிப்பார்கள். எனவே இவருடைய இந்த பிரச்சாரங்களும் யுக்திகளும் பேச்சுக்களும் மிக முக்கியம் என்ற அடிப்படையில் தான். எனவே நாம் தொடக்கத்தில் சொன்னது போல 10 நாட்கள் தான் இருக்கிறது. யார் முந்துகிறார்கள், யார் வெற்றியடை போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.